بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமானவர்களே, இன்று நாம் இந்த வீடியோவில் இஸ்லாமிய எண்கள் 1 to 10 வரை பார்க்க போகின்றோம். இப்போ நான் வரிசையாக சொல்கிறேன், நல்லா கவனிங்க. உச்சரிப்புலாம் ரொம்ப கவனிக்கணும். அதனால தான் வீடியோ ஃபேஸை காமிச்சு செஞ்சாவது. இதில் ஃபேஸ் மூலமாக செஞ்சால் தான் அந்த உச்சரிப்பு நல்லா விளங்கும். அதுக்காக தான் சொல்லியா, திரும்ப கவனிங்க. நம்பர் 1 வாஹிது, 2 இஸ்னான், நல்லா கவனிக்கணும். சா இஸ்னான். நம்பர் 3 சலாசா, நம்பர் 4 அர்பா. நம்பர் 5 ஹம்சா. நம்பர் 6 சித்தா. நம்பர் 7 சபுஆ. நம்பர் 8 சமானியா. நம்பர் 9 திஸ்ஆ. நம்பர் 10 ஆஷரா. அடுத்து கவனிங்க. நம்பர் 1 9 10 பிரச்சனை இல்லை, ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். ஏன்னா 1 ஒரே மாதிரி 1 இதான் 1. 9க்கு 9, 10க்கு 1 புள்ளி, சைபருக்கு புள்ளி வச்சா போதும். அப்போ நம்பர் 1, நம்பர் 9, 10 ரொம்ப ஈஸி. இப்போ என்னதை கவனிக்கணும்? 2 எடுத்துக்கலாம், கவனிச்சுங்க. 2க்கு வலது பக்கம் ஒரு கோடு கீழே கோடு, 3க்கு 2 வளையம் ஒரு கோடு. அதான் ரொம்ப ஈஸியா இருக்கும். திரும்ப நான் சொல்றேன், கவனிங்க. 2க்கு வலது பக்கம் ஒரு கோடு கீழே கோடு, 3க்கு 2 வளையம் ஒரு கோடு. 2ஆம் நம்பரு வலது பக்கம் ரவுண்டு மாதிரி கீழே ஒரு கோடு வரும், அது 2. 6வது இடது பக்கம் ரவுண்டு மாதிரி கீழே ஒரு கோடு வரும். அப்ப வலது பக்கம் ரவுண்டு கோடு வந்தா 2, இடது பக்கம் ரவுண்டு கோடு மாதிரி வந்தா 6. புரியுதா? இதெல்லாம் மனசுல வச்சுக்கணும், ரொம்ப ஈஸி. வாஹிது, இஸ்னான், சலாசா, அர்பஆ, ஹம்சா, சித்தா, சபுஆ, சமானியா, திஸ்ஆ, ஆஷரா. சரியா? அவ்வளோதான். ரிப்பீட் பண்ணிட்டா. வாஹிது, இஸ்னான், சலாசா, அர்பஆ, ஹம்சா, சித்தா, சபுஆ, சமானியா, திஸ்ஆ, ஆஷரா. சரியா? முக்கியமான விஷயம் கவனிங்க. ஒரு சில குர்ஆனில் 4ஆம் நம்பர் இதை போலவும், ஒரு சில குர்ஆனில் 4ஆம் நம்பர் இதை போலவும் இருக்கும். இதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் 7ஆம் நம்பரும் ஒரு சில குர்ஆனில் இதை போலவும், இன்னும் ஒரு சில குர்ஆனில் இதை போலவும் இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த எண்களை இப்படியும் உச்சரிக்கலாம். கவனிங்க இத. வாஹிதுன், இஸ்னானி, சலாசத்துன், அர்பஅத்துன், ஹம்சத்துன், சித்தத்துன், சபுஅத்துன், சமானியத்துன், திஸ்அத்துன், அஷரத்துன்.